விபூதி வாங்கணும் அப்படின்னா சிவன் சொத்துன்னா எதை சொன்னாங்க? சிவன் சொத்து குலநாசம்னா என்னன்னா, குலநாசம்னா என்னன்னா பிறவி இல்லைன்னு அர்த்தம். அந்த குலநாசம்னா அழிஞ்சு போறது கிடையாது. இன்னைக்கு நான் சிவனை உணர்ந்து விட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, அடுத்த குலம் எனக்கு ஒண்ணு கிடையாது. எப்போ ஒருத்தன் சிவனுடைய சொத்தாக மாறுறானோ, எப்போ ஒருத்தன் சிவன் சொத்துனா சிவன் வெளியில உள்ள இருக்கிறார், உள்ள இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்தவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அதான் சிவன் சொத்து குலநாசம். இது ஒரு பொருள். ரெண்டாவது பொருள் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் சிவன் சொத்து மட்டும் இல்ல, கோயில்ல எந்த காரணத்தை கொண்டும் கோயிலினுடைய பொருளையோ கோயிலினுடைய சொத்தையோ ஒருத்தர் அனுபவிக்க கூடாது. அது இன்னைக்கு நீங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது போட்டாலும் நீங்க கவர்மெண்ட் எதுனாலுமே இறைவனுடைய சொத்து இறைவனுக்கு தான். அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம். விபூதி வாங்கிட்டு வந்தோம்னா தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அங்கேயே கொட்டிட்டு போறோம்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் பாப்பாரு, ஓ இவனுக்கு நான் விபூதி கொடுத்தே கொட்டிட்டு போறான்னா அவரும் வீட்டுக்கு வர மாட்டார். தாராளமா விபூதி வீட்டுக்கு எடுத்துட்டு போனா வீட்டுல எடுத்துட்டு போய் சேகரிச்சு